விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து பவானிசேகர் போகிற ரோட்டில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா மறுபடியும் அதிலிருந்து ஒரு கட் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏக்கர் 53 சென்ட் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க காட்டினோட அமைப்பு எப்படின்னா ஒரு செவ்வக டைப்பில் இருக்குதுங்க. இப்போ நான் பார்க்க வந்த காலம் இந்த வாழை போட்டுக்கிறது தாங்க. குபேர மூலையும் வாயு மூலையும் நம்மளுக்கு வந்து தார் ரோடு முகப்பில் வந்துடுது. ஃபுல்லாக வந்து பென்சிங் பண்ணிக்குதுங்க. நம்ம வந்து இதுதான் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு குபேர மூலை. நான் உள்ளே போய் காட்டுக்குள்ளே உள்ளே போய் ஒவ்வொரு மூலையாகவும் காடு எப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். ரோடு முகப்பு பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 அடி வருங்க. அதாவது ஒரு ஏக்கர் 53 சென்ட்டுக்கு தாரோடு முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி தூரம் வருங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 100 அடி வருங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு செவ்வக டைப்பில் இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குது. காட்டினுடைய சரிவு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. இப்படி தான் இருக்குது. காடு முழுசுமே பென்சிங் தான், கம்பி வேலி தான். அதுபோக வந்து சால் மரம், தென்னம்பிள்ளை சால் மரம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 20 அடிக்கு ஒரு மரம், நல்ல காய்ப்பு மரம், நல்ல தரமான நாட்டு மரம், ஒரு 20 to 30 மரம் நல்ல காய்ப்பு வாஸ்தியோட நல்ல தரமான மரமாக இருக்குதுங்க. இப்போ வந்துங்க ஒரு சின்ன வீடு ரூம் மாதிரி வந்து இந்த காட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது. இதுதான் காட்டினோட உள்பகுதி. உங்களுக்கு வெளியில் கட்டிட்டு மறுபடியும் உள்ளே காட்டுறேன். காடு முழுசுமே வந்தீங்க பார்த்தீங்கன்னாங்கன்னா ஃபுல்லாக வாழையே போட்டு விட்டுருக்குறாங்க. வாழை போட்டு விட்டு சொட்டு நீர் போட்டிருக்கிறார். அதே மாதிரி காடு செவ்வக டைப்பு எந்த மூலையுமே கட்டாகாதுங்க. 4 மூலையும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பான முறையில் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு வாயு மூலையாக இருக்குது. வாயு மூலை நல்லா கட்டாவில் ஜம்முன்னு இருக்குது. வாயு மூலையிலேருந்து அவுட்ரு பாருங்கள், இந்த கம்பி வேலி ஒரே நேர் தான். பக்கத்தில் எல்லாம் குடியிருப்பு வீடுகள், எல்லாம் குடியிருப்பு வசதி கொண்ட குடியிருப்புகள் இருக்குது. உள்ளே வந்து வாழை சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஜலமூலை இதிலிருந்து இப்போ நம்ம வாயு மூலையில் இருக்கிறாங்களா, ஜலமூலையிலிருந்து வாயு மூலையிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க. அதுவும் எந்த கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை. காட்டனோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னாங்க ஒரு தனி போரு, தனி சர்வீஸு இப்படி அமைச்சிருக்குதுங்க. எந்த ஒரு கூட்டும் இல்லாமல் தனி போர், தனி சர்வீஸு. வாழை பார்த்திங்கன்னா இந்த குட்டை வாழை இருக்குதுல்ல, குட்டை வாழை ரகம் அந்த மாதிரி தான் போட்டு விட்டுருக்குறாங்க. மண் அதே மாதிரி நல்லா செம்மண்ணுங்க, நல்லா சொட்டு நீர் பாசனம் தான். காடு வந்து கிழக்கு வடக்கு சரிவில் நல்லா சிறப்பாக அமைச்சிருக்குது. இதுதாங்க நாம் பார்க்க வந்த ஒரு ஏக்கர் 53 சென்ட்டுக்கு வந்து இது ஜலமூலையாக இருக்குது. சர்வீஸ் பார்த்திங்கன்னாங்க இந்த இடத்துலையே நம்மளுக்கு ஜலமூலை பகுதியிலேயே வந்து ஒரு கம்பம் ஒன்று, எல்டி லைன் ஒன்று வந்து இதுலேயே வந்து சர்வீஸ் அமைஞ்சிருக்குது. அப்படி இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து அக்னி மூலை நோக்கி பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே நேர் தான், எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. காடு வந்து நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. அதாவது வந்துங்க காட்டினுடைய அகலம் வந்து ஒரு 100 அடிக்குள்ளே தானே சொன்னாங்க. ஒரு 170 180 அடி வருங்க.
அகலம் வந்து காட்டினுடைய அகலம் ஒரு 170 180 அடியாட்ட வரும். நீளம் பார்த்திங்கன்னா தாரோடு முகப்பில் ஒரு 300 அடி வருங்க. இப்படி தான் வந்து காடு செவ்வகை டைப்பில் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. இதாங்க இப்போ வந்து நம்ம உட்பகுதி வந்துட்டோம். ஒரு சின்ன பாத்ரூமு, வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு வீடு. இந்த பக்கம் வந்து எல்லாம் சொட்டு நீர் செட்டிங்ஸு இப்படி அமைஞ்சிருக்குதுங்க. காட்டனோட உட்பகுதி இப்படி தாங்க இருக்குது. வாழையெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக நல்ல முறையாக பயன்படுத்திக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து எல்லாம் சொட்டு நீர். அப்புறம் உள்ள எல்லாம் கொய்யா மரம். மண் அருமையான மண்ணுங்க. பாருங்கள், மண் நல்ல செங்கட்டு, நல்ல மண்ணுங்க. இப்போ நம்ம வந்து காட்டினுடைய நடு மையத்தில் மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. வாழை பாருங்கள், குட்டை வாழைங்க, சின்ன சின்ன வாழை நல்லா வாரும் தரமாக இருக்குது. தாரெலாம் நல்லா பெருசு பெருசாக. ஏன்னா மண் செம்மண்ணுன்னா நல்லா தான் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 170 180 அடியாட்டம் வருங்க. அந்தளவுக்கு காட்டினுடைய அகலம் நல்லா இருக்குது. நீளம் வந்து ஒரு 300 அடி நீளம் அப்படி இருக்குதுங்க. இதுதாங்க இப்போ கிழக்கோட்டு போலி. கிழக்கு திசையில் கிழக்கோட்டு போலி இதுதான். பார்த்திங்கன்னா கிழக்கோட்டில் வந்து எல்லாம் முழுசுமே மல்லிகைப்பூ போட்டுக்கிறாங்க. மல்லிகைப்பூ, அந்த பக்கம் வாழை. இப்படி வந்து காட்டுக்கு கிழக்கு திசையில் நல்ல ஒரு தோட்ட நிலம். தோட்டம்தான், தோட்ட நிலமில்ல, தோட்டம், சிறப்பான தோட்டம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து அந்த தென்னை மரம் வந்து சால் மரம் வந்து ரோடு பேஸில் தான் வச்சுருக்குறாங்க. ரோடு முகப்பில் மட்டும்தான் தென்னை மரம் சால் மரம் இருக்குது, தார் ரோடு முகப்பில். இங்கே உள் சைடு வந்து தென்னை மரம் அவங்க வைக்கல. அப்புறம் காடு உள்ளே வந்தெல்லாம் புல்லுக்கு பூடெல்லாம் பிடுங்காமல் கொஞ்சம் களை எடுக்காமல் இருக்குது. ஆனால் தண்ணியெல்லாம் சிறப்பான தண்ணிங்க. ஏதாவது ஒரு வாய்க்கால்லையே வந்துங்க சொட்டு நீரும் போட்டிருக்குறாங்க. ஆனால் வாய்க்கால்லையும் தண்ணி கட்டிக்கிறாங்க. தண்ணி நல்லா இருக்குதுங்க இந்த ஏரியாவில். இந்த வேச காலத்தில் இந்தளவுக்கு வாய்க்கால் தண்ணி கட்டுறதுக்கு நல்லா தண்ணி இருக்குதுங்க. சிறப்பான ஒரு தண்ணி இருக்குது. இப்போ அந்த போர் சொன்னானுங்க இல்லைங்க, அந்த போரை பார்த்துடலாம். இதுதாங்க அந்த போர். இதாங்க போர் செட்டிங்ஸ் எல்லாம் புல்லு மூடிச்சு, உங்களுக்கு தெரியல. போர் பைப்பு உள்ளே போய் அங்கே அப்படியே டைரெக்டாக வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு போகுது. ஆக மொத்தத்தில் காட்டுக்கு வந்து எந்த மூலையுமே கட்டாகலைங்க. ஒரு வாஸ்துப்படி கிழக்கு வடக்கு சரிவில் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம காட்டுக்கு அக்னி மூலைங்க. அக்னி மூலையும் கட்டாவில் நல்லா ஜம்முன்னு இருக்குது. காடு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முழுசுமே பென்சிங் தாங்க. குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர், அக்னி மூலையிலிருந்து ஜல மூலைக்கு ஒரே நேர், ஜல மூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர். அதே மாதிரி ஜல மூலைக்கும் இந்த குபேர மூலைக்கும் வாயு மூலைக்கும் ஒரே நேருங்க. அந்த ரோடு முகப்பு வந்து குபேர மூலையும் வாயு மூலையும் ரோடு முகப்பில் வந்துடுது, தார் ரோடு முகப்பில். மற்றபடிக்கு காடு வந்து சிறப்பான ஒரு காடுங்க. 1 ஏக்கர் 53 சென்ட்டுங்க. ஒரு அருமையான காடுங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. வாழை வந்து இன்னும் வந்து ஈனில், இன்னும் புட தள்ளில். மண் அருமையான மண்ணுங்க, செம்மண். பக்கத்து காடு பாருங்கள், நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற காடு நல்லா செம்மண் காடு. இப்போ தான் வாழை போட்டு விட்ருக்குறாங்க. ஒரே ஒரு லைன் மட்டும் வந்துங்க, அது எல்டி லைன் தாங்க, ஹெச்டி லைன் கிடையாது. பாருங்கள், ஒரே எல்டி லைன் மட்டும் நம்ம காட்டை வந்து நடுக்காட்டுக்குள்ளே கிராஸ் ஆகுது. அது வெள்ளாமை காட்டுக்குள்ளே இல்லை போகிறதா எல்டி லைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்து காடு வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைச்சிருக்குதுங்க.
வேறு காடு வந்து நல்ல சதன்னு நல்ல ஈரமாக இருக்குதுங்க. காடு செருப்போடு நடக்கிறேன் நான், அப்படியே புதையுதுங்க. அந்த அளவுக்கு வந்து நீர் வளம் நல்லா இருக்குதுங்க. இது பக்கத்து காட்டு தொட்டி எல்லாமே தண்ணி வளம் வந்து இந்த ஏரியாவில் நல்லா இருக்குதுங்க. தண்ணி குறைபாடுகளுக்கு ஒன்றும் குறையில்லை. தண்ணி குறையில்லை, தண்ணி வளம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ரோட்டு மேலேருந்து குபேர மூலை பார்த்தோமா, இப்போ காட்டுக்கு உள் சைட்லேருந்து குபேர மூலை பார்க்குறோம். இதான் குபேர மூலை நல்லா இருக்குது, கட்டாகலை, அருமையாக இருக்குது. இந்த சால் மரம் சொன்னாங்க இல்லைங்க, சால் மரம் இந்த வருங்க, மரமெல்லாம் அடி மரம் நல்லா பெருத்து சிறப்பான ஒரு மரம், நல்ல காய் போட்டிருக்குதுங்க. இப்படித்தான் வந்து சால் மரம் நல்லா இருக்குது. இந்த காட்டினோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் 53 சென்ட். ஒரு ஏக்கர் விலை வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பாருங்க, அடிமரம் நல்லா இருக்குது, ஆட்டாங்கல் வரலாட்டம் பாரு, காய் பாருங்க, அருமையாக இருக்குதுங்க. நாட்டு மரங்க. இது வந்து சால் மரம் வந்து இந்த ரோடு முகப்பில் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. பாருங்க, மரம் முழுசுமே காய்ங்க. இப்படித்தான் வந்து சிறப்பாக எல்லாம் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு சிறப்பான பராமரிப்புங்க. பராமரிப்பு பொறுத்தளவுக்கு இந்த காட்டை பொறுத்தளவுக்கு பராமரிப்பு குறைவுன்னு சொல்ல முடியாது. அருமையான பராமரிப்பு, அருமையான நீர் வளம், தனி போர் தனி சர்வீஸு அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. அப்புறம் இந்த காட்டினுடைய ஒரு ஏக்கரா விலை வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு ஏக்கர் 53 சென்ட். நம்ம அதிலிருந்து குறைச்சிக்கலாங்க, அதிலிருந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகோசபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். இந்த வந்தால் போனால் தங்குற மாதிரி ரூமு பார்த்துக்குங்க. ஒரு சமையல் கட்டு, ஒரு சிங்கிள் பெட்ரூமு இப்படி அமைஞ்சிருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கோ, உங்கள் உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான காடுங்க. ஒரு சத்தி ஏரியாவில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில், சத்தியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அருமையான நிலம். ஏக்கர் 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் 53 சென்ட். அதிலிருந்து குறைச்சி பேசலாம், மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு அருமையான காடு, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.